நண்பா தம்ப்நெயில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஒரு ரிங் லைட் இது. ஓகே, 30 வாட்ஸ்க்கான ரிங் லைட் அவுட்புட் இது. நான் ரீசெண்டாக வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இப்போ சேல் நடந்ததில் கண்டிப்பாக நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம கம்யூனிட்டி பேஜில். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ், என்ன ஆஃபர் வந்தாலுமே குறிப்பிட்ட இந்த லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோன் எல்லா கேஜெட்டுமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து கம்யூனிட்டி பேஜ் வந்து ரெகுலராக பார்த்துடுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஜிடெக் பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ இனிஷியலாக ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ணணும், இல்லை யூடியூபர் ஆக போகிறீங்க, இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து ரீல்ஸ் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோலாம் பண்ணால் இப்போ வந்து நல்ல ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ஸோ ஒரு சின்ன க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், இல்லை எம்ப்ளாயிஸ் இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நண்பா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் குமரவேல். ஸோ நம்ம சேனலில் பொதுவாக எல்லாம் எலக்ட்ரிக்கல் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ரேப்பர் வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரிங் லைட்டு. ஓகே, ஸோ டிஜிடெக்ன்ற பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற ஓவர்வியூ மட்டும் நான் படித்து சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா DC 5 வோல்ட், அதாவது நீங்கள் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டரில் போய் பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வந்து அவுட்புட் இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக 10 வாட்ஸ் LED பல்பே உங்கள் வீட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதுவே எந்த பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் நல்ல பிரைட்னஸ் தான் இருக்கும். இதோட மேக்ஸிமம் லோட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg. ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 0.3 kg வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் வந்து நல்ல ஒரு சாலிடாக கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால நான் சொல்கிறேன். ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது, நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்பா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கோட பிராண்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு ரிங் லைட் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணி டெஸ்ட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் யாராச்சும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் வந்து தைரியமாக வாங்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணணும், என்னோட டெக்ஃபைட் ஃபேமிலிக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிங் லைட் இருக்குது, நம்ம வந்து இதை வந்து பார்த்துடலாம். ஓகே, வேறு எதுவுமே பாக்ஸில் இல்லை. திஸ் இஸ் அ ரிங் லைட். ரிங் லைட்டில் வந்து இதோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்குது லென்த்து, ரொம்ப லென்த்தெல்லாம் கிடையாது. ஸோ போயா மைக்கெலாம் வந்து 3 மீட்டர் அந்த மாதிரிலாம் வந்து லென்த்து கொடுப்பாங்க. பட் இது வந்து லைட்டிங்னால கண்டிப்பாக வந்து லாஸஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸஸ் மீன்ஸ் ரொம்ப கேபிள் வந்து லென்த் ஆச்சுன்னா ட்ராவல் பண்ணும்போது சப்ளை வந்து கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களே வந்து கிட்ட வச்சு பார்க்கலாம், நான் வந்து ஜஸ்ட் வந்து ஓவர்வியூ காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நல்ல ஒரு ஃபிக்ஸில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ரொம்ப லாகவும் கிடையாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து 5 kg வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி லோட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 5 kg இது. ஸோ இது நீங்கள் வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லூமினன்ஸ், அதாவது வெளிச்சத்தை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு 3 லைட்டிங் வந்து இருக்குது இதில். ஓகே, ஸோ கொஞ்சம் நல்ல 3 எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். சாஃப்ட் லைட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். கொஞ்சம் வந்து செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மக்களை இப்போ வந்து லைட் ஆன் பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ லைட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 10% வந்து லைட் இது. ஸோ ஜஸ்ட் 10% லைட் தான் இது. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், மக்களே வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ண எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் 25 வாட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் லைட் இது. ஸோ மேக்ஸிமம் லைட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ரெடியூஸ் பண்ணிடுறேன். இது இப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக லைட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 மோட்ஸ் வந்து இருக்குது. நேச்சுரல் மோடு, அப்புறம் ஒயிட் பேலன்ஸ், வார்ம் மோடுன்னு சொல்லிட்டு 3 பேலன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி கூட பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு கூட நல்லாவே தெரியும். ஸோ கிளியராக ரொம்ப சூப்பராக தான் இருக்குது.
ஸோ இந்த லைட் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 மந்த் வந்து நம்ம சேனலில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுவும் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம ஸ்டாண்டோட குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிடாக ஒரு நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து மொத்தமாக 4 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து நான் வியூ வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் வந்து பாட்டம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ லென்த் வந்து கண்டிப்பாக போதுமான அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க லைட்டிங்கு. ஸோ லைட்டிங்கான ஸ்டாண்டு தான் இது. ஜஸ்ட் நீங்கள் கேமராக்காக யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஸ்டாண்டும் கிடச்சிருச்சு, லைட்டிங்க்கும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான லைட் கிடைக்கும். ஸ்டாண்டுக்கும் இந்த லைட்டிங்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது எந்த ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து கமிஷன் வருன்றதுனாலே நான் வந்து சொல்கிறது கிடையாது. இந்த லைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கிளியராக வந்து பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல டீசெண்டான லைட்டிங் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு, இப்போ நானே ஸ்மார்ட் ஃபோன் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரோத் வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணணும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாலும், யூடியூப்னு இல்லை, இன்ஸ்டாகிராமோ இல்லை வந்து டிக்டாக்கோ என்னவோ நீங்கள் வந்து உங்களோட சின்ன சின்ன திறமை நம்புறீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் காமிச்சது எல்லாத்துக்கும் தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்க்கு பிகினர் லெவலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த லைட்டிங்கிறது ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்ட்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் 5 வோல்ட் தான், நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேட்டரி இருந்தாலே போதும், கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி டைம்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ட்ரபிளுமே இதில் இருக்காது. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இதோட பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட்டாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது நீங்கள் வந்து 25 வாட்ஸ் வந்து அவுட்புட் வச்சு உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லைட்லேருந்து வர ப்ளூ லைட் இருக்கும், அதேமாதிரி ரேஸ் இருக்கும். அது வந்து உங்கள் கண்ணை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த லைட் இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்இடி லைட் நீங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சு வீடியோ ஷூட் பண்ணாலும் சரி, அது கண்டிப்பாக உங்கள் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தான் நீங்கள் செய்யும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பவர் கம்மியாகிட்டு தான் வரும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி. நீங்கள் இந்த லைட்டுன்னு இல்லை, எந்த லைட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்இடி லைட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் கண் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வந்து கண்ணில் அடிக்கும். ஸோ அந்த டைம் தெரியாது, போக போக தான் தெரியும். எனக்கே வந்து போக போக தான் தெரிஞ்சது இது. ஓகே, நான் ஃபீல் பண்ண வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10%, 25%, மேக்ஸிமம் வந்து ஒரு 60% வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லைட்டிங் நல்லாவே கிடைக்கும். இது வந்து அவுட்டோரில் பற்றி ஷூட் பண்ணுறதை பற்றி எதுவுமே கிடையாது. இண்டோரில் ஷூட் பண்ணும்போது தான் வந்து கண்டிப்பாக நிறைய டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன கானாக வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக வந்து யூஸ் பண்ணுறது கேமரா லெவலில் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக கேமரா வாங்கியிருக்கீங்க, பட் இந்த லைட்டிங் வச்சுன்னா நீங்கள் பண்ணணுன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. பிகாஸ் கேமரா வச்சுருக்கும் போது நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா வச்சுருக்கும் போது இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரிம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், கீ லைட்டாக யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாராச்சும் யூடியூபர்ஸ் ஆகணும், ஒரு நல்ல லைட்டிங் சொல்லுறான்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். வணக்கம்.